An artist can spend any amount between 80 to 200 on brushes. So ஒரு ஆர்டிஸ்ட் வந்து 80 ருபீஸ்ல இருந்து 200 ருபீஸ் வரைக்கும் பிரஷ் வாங்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு பிரஷ் வாங்கலாம், 10 பிரஷ் வாங்கலாம், 20 பிரஷ் வாங்கலாம், எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அவங்களுடைய பட்ஜெட் என்னன்னா 80ல இருந்து 200 ருபீஸ். இஃப் காஸ்ட் ஆஃப் ஈச் பிரஷஸ், இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் பிரஷஸ் தெரியாது, எவ்வளவு பிரஷஸ் வாங்க போறாங்கன்னு தெரியாது. நம்பர் ஆஃப் பிரஷஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் ஒன் பிரஷ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 5 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ காஸ்ட் ஆஃப் எக்ஸ் பிரஷ் எவ்வளோ, காஸ்ட் ஆஃப் எக்ஸ் எது, நம்பர் ஆஃப் பிரஷஸ் இஸ் ஈக்குவல் டு 5 into எக்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம எப்படி அந்த இன்இக்குவேஷன் எழுத போறோம் அப்படின்னா, 80 ருபீஸ்ல அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க, 80 ருபீஸ்க்கு கிரேட்டர் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா 200 ருபீஸ்க்கு லெஸ் அமௌண்ட் தான் அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியும். கிளியரா? அப்போ அவங்களுக்கு ஒரு பிரஷோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 into எக்ஸ். எத்தனை பிரஷ் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு அத்தனை பிரஷோட வேல்யூ, இப்ப 5 பிரஷ் வாங்கினாங்கன்னா 25 ருபீஸ், அந்த மாதிரி இவ்வளோ பண்ணிருக்காங்க. சோ இப்ப நம்ம இந்த இன்இக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த 5x எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுதா? காஸ்ட் ஆஃப் எக்ஸ் பிரஷஸ், நமக்கு எவ்வளவு பிரஷ் வாங்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த பிரஷ் எவ்வளவுக்குள்ள இருக்கணும், 80ல இருந்து 200க்குள்ள இருக்கணும். இப்போ இந்த இன்இக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இங்க எக்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம், 5x இருக்கிறதுனால we have to divide by 5. 5 போட்டோம்னா என்ன வரும், 80 divided by 5. இங்க 5x divided by 5, இங்க என்ன வரும், 200 divided by 5. இப்போ 80 divided by எவ்வளவு வரும், 16. இங்க என்னது x, இங்க என்னது எவ்வளவு 40. சோ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம்னா, xன்றது என்னது, நம்பர் ஆஃப் பிரஷஸ். So how many brushes the artist can buy பாத்தீங்கன்னா, x is equal to he or she can buy 16 brushes to 40 brushes வரைக்கும் அவங்களால வாங்க முடியும். கிளியரா? So 16 brushes ஓட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 16 into 5 என்னது, 6 பைசா 30, 80 ருபீஸ்ல இருந்து நம்ம ஈக்குவல் டு கூட போட்டுக்கலாம். ஓகே, அவங்களால 16 பிரஷஸ்ல இருந்து 40 பிரஷஸ் வரைக்கும் வாங்க முடியும். 41 பிரஷோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா, 41 into 5 எவ்வளோ, 5, 8 5 சார் 205 ருபீஸ். ஆனா அவங்க பட்ஜெட் 200 ருபீஸ் தான். ஓகேவா? அவங்களால 16 பிரஷ்ல இருந்து 40 பிரஷ் வரைக்கும் வாங்க முடியும். நம்ம பிரஷ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ திஸ் இஸ் பிரஷ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இஃப் 6 brushes in a packet, இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, பேக்கெட் எவ்வளவு பேக்கெட் அவங்க வாங்க போறாங்க, ஒரு பிரஷ் அவங்க கொடுக்க போறது இல்லை. அதனால எவ்வளவு பேக்கெட் வாங்க போறாங்க அப்படின்னா, ஒரு பேக்கெட்ல எவ்வளவு பிரஷ் இருக்கு, ஸோ ஒன் பேக்கெட் has how many brush, 6 brushes. அப்போ நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா, 16 divided by 6. ஓகே, 40 divided by 6. நம்ம இது பேக்கெட்ஸ்க்கு p போட்டுக்கலாம். ஓகே, அப்பதான் நமக்கு புரியும். இப்போ 16 divided by 6 பார்த்தோம்னா என்ன வரும், 16 divided by 6 என்ன வரும், சாரி divided by 6, 2 6 12, ரிமைண்டர் 4. அதாவது 2 பேக்கெட்ஸ் வாங்க முடியும், 4 brushes ரிமைனிங் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு வாங்குவாங்க அவங்க, 3 பேக்கெட்ஸ். ஸோ இது வந்து ஃபிராக்ஷன்ல வரதுனால நம்ம என்ன போட்டுக்கலாம், திஸ் இஸ் 3 பேக்கெட்ஸ் டு 3 பேக்கெட்ஸ்ல இருந்து 40 divided by 6 போட்டோம்னா என்ன வரும், 8 5 are 6, 40 divided by 6 என்ன வரும், 6 6 are 36, ரிமைண்டர் 4 வருமா. ஸோ அவங்களால என்ன வரும், 6 பேக்கெட்ஸ் அப்புறம் 4 brushes again ரிமைனிங். அப்போ டோட்டலா எவ்வளவு பேக்கெட்ஸ் வாங்குவாங்க, 7 பேக்கெட்ஸ். இங்க எவ்வளவு வாங்குவாங்க, 3 பேக்கெட்ஸ். அவங்களுடைய பேக்கெட்ஸ் எவ்வளவு, 3 to 7 பேக்கெட்ஸ் அவங்க பிரஷஸ் வாங்குவாங்க. கிளியரா? சோ இது நம்ம கொஞ்சம் ட்விஸ்டடான சம் தான், நம்ம கிளியரா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளவு பிரஷ்ன்னு கால்குலேட் பண்ணணும். அவங்களால 16ல இருந்து 40 பிரஷ் வாங்க முடியும்.
அப்போ ஒரு பாக்கெட்ல 6 பிரஷஸ் இருக்கு அப்படின்னா எத்தனை பேக்கெட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 3ல இருந்து 7 பேக்கெட்ஸ் வாங்குவாங்க. கிளியரா?